இந்த கூட்டத்திலே சொல்லுகிறேன், 2026 டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நான் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டுமானால் அன்பு தலைவர் கலைஞருடைய ஒரு வார்த்தையை, ஒரு வாசகத்தை, ஒரு சொல்லை இரவலாக பெற்று, கடனாக பெற்று, ஏன் பிச்சையாக பெற்று உங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டுமானால், கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒற்றை சொல்லில்தான் 80 ஆண்டுகள் அரசியலை கட்டி போட்ட தலைவர் கன்னி தமிழ் காவலர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பொன்னேரியில் நடைபெறுகிற கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த கூட்டம். கலைஞரின் புகழ்பாடுகிற பட்டிமன்றம் அரங்கேறி இருக்க வேண்டும். டாக்டர் கலைஞருடைய இமாலய புகழுக்கு பெரிதும் காரணம் ஆட்சிப்படியா அல்லது இயக்கப்படியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடந்த 2.5 மணி நேரம் நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக அந்த பட்டிமன்ற தேதியை மாற்றாமல் எந்த நிலையிலும் மேடையை வைத்து பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்கிற பகுதி இந்த பொன்னேரி நகரம் என்பதை நான் சட்டக்கல்லூரி மாணவராக படித்த காலம் தொடங்கி ஒரு 35 ஆண்டு காலமாக நன்றாக அறிந்து புரிந்து உணர்ந்திருக்கிற காரணத்தால் இன்றைக்கு வெள்ளமென மக்கள் கூட்டம் திரண்டிருக்கிறது. எங்கள் சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். கூடுகிற கூட்டம், காட்டுகிற எழுச்சி, கிடைக்கப்படுகிற கைதட்டல், முகத்திலே புன்னகை, இவைகளை பார்க்கிற பொழுது கலைஞரின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் 2025 நடைபெற்றாலும் கூட அறுதியிட்டு சொல்கிறேன், இது பிறந்த நாள் விழா கூட்டம் என்றாலும் நாளைய தினம் சட்டப்பேரவை தேர்தல் வந்தாலும் அடுத்த ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி ஆட்சி என்பதை பறைசாற்றுகிற கூட்டம் எதிரே கூடியிருக்கிறது. அந்த அளவிற்கு ஆளுமை உள்ள தலைவர் என்னுடைய அருமை தம்பி சைதை சாதிக் அவர்கள் கலைஞருடைய அருமை பெருமைகளை சொன்னார். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு, எத்தனையோ இயக்கங்கள் உண்டு. ஆனால் கலைஞர் என்ற மாமனிதர் தான் எல்லா அரசியல் கட்சியின் இலக்கணம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இலக்கணம். அவர் 102வது பிறந்த நாள் விழா மறைந்து 7 ஆண்டுகள் தொடர்கிற நிலை. ஆனாலும் கூட அவருடைய நினைவு இல்லாமல், சிந்தனை இல்லாமல் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய தொண்டன் எவனும் இருக்க மாட்டான். வரும்போது அருமை தம்பி சாதிக் சொன்னார், கலைஞருடைய ஆயுள் காலத்தில், ஆட்சி காலத்தில், அரசியல் காலத்தில், எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அரசியல் களத்தில் நின்றபோது தமிழகத்தில் எந்த மேடை போட்டாலும், அது நம்முடைய மேடையோ அது எதிர்கட்சி மேடையோ, எந்த மேடை போட்டாலும் அந்த மேடையில் இருக்கிற ஒளி வாங்கி யாருடைய பெயரை அதிகம் பேசியது என்று சொன்னால் அது கலைஞர் என்ற ஒற்றை நபரை தவிர வேறு யாரும் இருந்துவிட முடியாது. ஏசினாலும் கலைஞரை தான் ஏச வேண்டும் எதிரிகள், பேசினாலும் வாழ்த்தினாலும் கலைஞரை தான் வாழ்த்த வேண்டும், பேச வேண்டும் நம்முடைய உடன்பிறப்புகள். எனவே ஒட்டுமொத்த ஆளுமை ஆளுங்கட்சியுடைய தலைவர்களுக்கு இருந்ததை விட ஒரு எதிர்கட்சியின் தலைவருக்கு உண்டு என்றால் முதல் மனிதனும் டாக்டர் கலைஞர் தான், கடைசி மனிதனும் டாக்டர் கலைஞர் தான் என்பதை எந்த கும்பனாலும் மாற்றிவிட முடியாது. இன்றைக்கு கூட கலைஞர் உயிரோடு இல்லை, ஆனால் நம்முடைய உணர்வில் இருக்கிறார், நம்முடைய உதரத்தில் இருக்கிறார், அண்ணன் தளபதி உருவத்தில் இருக்கிறார். அவருடைய வாரிசுகளாக நாம் மதிக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி போலவுடைய இரத்த புதிரத்தில் இருக்கிற காரணத்தால் தான் திமுக பட்டு போகாமல் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு தளபதியுடைய ஆயுள் காலத்தையும் தொடர்ந்து 50 ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு எழுச்சி கோலம் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் காலை 7 மணிக்கு கண்விழித்து அல்லது 6 மணிக்கு கண்விழித்து இரவு 8 மணி 9 மணிக்கு உறங்கச் செல்கிற நேரத்தில் முன்னால் கண்விழித்து தூங்குகிற நேரத்திற்குள்ளாக அது 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ நான் தெரிவிக்க விரும்புவது, கண்விழித்து சுயநினைவோடு இருக்கிற காலங்களில் யாராவது ஒருவர் தன்னுடைய நேரத்தில் கலைஞரையுடைய நினைவு வராத ஒரு தமிழன் தமிழகத்தில் இல்லை என்று அறுதியிட்டு சொல்லலாம். சாலைகளில் நிற்பார், சிலையாக நிற்பார், போடப்பட்ட பாலங்களில் இருப்பார், அமைக்கப்பட்ட கட்டிடங்களில் இருப்பார், எழுதப்பட்ட காவியத்தில் இருப்பார், போடப்பட்ட புத்தகத்தில் இருப்பார். ஆக
அணு அணுவாக தன் வாழ்நாளை பதிவு செய்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற ஒப்பற்ற தலைவர் தான். அவருடைய நினைவில்லாமல் தமிழகத்தில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது. அவருடைய ரத்தமாக இருக்கிற நம்முடைய தலைவர் இன்றைக்கு தந்தை பெரியாரின் கொள்கைகளை, அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை, கலைஞரின் கொள்கைகளை உள்வாங்கிய தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிற காரணத்தால் தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். மத்தியில் ஆளுகிற பாசிச வெறிபிடித்த காவி ஆட்சி, மோடி ஆட்சி தமிழகத்தை வஞ்சிக்கிறது, தமிழகத்தை ஓரவஞ்சனையோடு செயல்படுத்துகிறது. ஆனாலும் கூட ஒன்றிய அரசு எவ்வளவு இடர்பாட்டை உருவாக்கினாலும் தாயில்லத்தோடு அதை தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வாழ்விக்கிற தலைவர் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி என்பதை மறந்துவிடக் கூடாது. சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பார்கள் என்று சொன்னால், நம்முடைய போப்பாண்டவர் சமீபத்தில் மறைந்து போனார். உடல்நலக் குறைவுதான். அவர்கள் என்னைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு மாபெரும் தெய்வமாக, ஒரு அருளாளராக, வழிகாட்டியாக, ஆசி வளர்ந்தவராக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் வாழுகிற உயிருக்கெல்லாம் ஒரு தெய்வமாக வழங்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவ மக்கள். போப்பாண்டவர் அவர் இயற்கை எழுதியதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் நினைத்தார், போப்பாண்டவருடைய இறுதிச் சடங்கில் நம்முடைய தமிழ்நாட்டு பிரதிநிதி கலந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் கலந்து கொள்ள விரும்பியிருப்பார். ஆனால் அரசு பணி, ஆட்சி பணி, இயக்கப்பணி இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி எனது சார்பில், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில், தமிழ் கோடி உள்ளங்கள் சார்பில் ஒரு அமைச்சரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சிந்தித்த நேரத்தில் இத்துணை அமைச்சர்கள் இருந்தாலும் அந்த அன்பு தலைவர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளை அண்ணன் தளபதி உள்ளத்தில் உதித்த முதல் அமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய ஆவடி அருமை அண்ணன் சாமு நாசர் அவர்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுப்பி வைத்தார், அவருக்கு இறுதி மரியாதை செய்வதற்கு. ஆக சிறுபான்மை மக்கள் தான் இந்த தமிழகத்தினுடைய காவல் அரண். அவர்களை பாதுகாக்க வேண்டியது கலைஞர் காலம் தொடங்கி இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி அமைப்பில் 2026 தேர்தலை சந்திக்க அறைகோல் விட்டிருக்கிறது. தம்பி சாதி சொன்னதை போல எதிர்த்து நிற்பவர்கள் யாராக இருந்தாலும், அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை கத்தி கத்தி பார்த்து நயினாரிடம் விட்டு விட்டிருக்கிறாரே அது நாகேந்திரனாக இருந்தாலும் சரி, அது பிரிந்து கிடக்கிற கட்சிகள் ஒன்று கூடினாலும் சரி, அல்லது நாடக கம்பெனிகள் ஒன்று கூடி கத்தினாலும் சரி, அறுதியிட்டு சொல்கிறேன், எத்துணை பேர் களத்தில் நின்றாலும் அரசியல் கதாநாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதன் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் எதிர்கட்சிகள் சொல்லுகிறதே தவிர நீங்கள் ஆளுவதற்கு தகுதி ஏது? கலைஞர் இருந்தார். 1957 தேர்தலில் நின்றார், குளித்தலையில் நின்றார், 15 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். 62 நின்றார், தஞ்சாவூரில் வென்றார், 50 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். 67 நின்றார், தைதையில் நின்றார், பொதுப்பணித்துறை அமைச்சரானார், திமுக ஆட்சிக்கு வந்தது. நான் சொல்ல விரும்புகிற செய்தி, அவர் குளித்தலையில் போட்டியிட்டு தன் சொந்த தொகுதி, தன்னுடைய ஆயுள் காலம் உள்ளவரை இருந்த தொகுதி, அந்த திருவாரூரில் நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அவர் நின்று வென்ற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 தொகுதியில் அருமையான அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்கள் தவறாக கருதிவிடக் கூடாது. 234 தொகுதியில் கலைஞர் நின்று வென்று மறைந்த பொழுது அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதல் தொகுதி திருவாரூர் தொகுதி. அது வெற்றி பெற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டியவர். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு. பச்சை தமிழர் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார். வரலாறு. நம்மை ஆளாக்கினாரே அண்ணா, காஞ்சிபுரத்து அண்ணா, குள்ள உருவமடைத்த அண்ணா, கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த அண்ணா தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார். வரலாறு உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் என் கண்ணு கேட்டியதொரு வரை எதிரிகள் இல்லை என்று கொக்கரித்தாரே
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார், மீண்டும் வென்றார். இன்றைக்கும் சொல்கிறேன், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொன்ன அந்த ஜெயலலிதாவை கழகத்தின் சிற்றெருமை என்று வர்ணிக்கப்பட்ட ஒற்றை உருவம் ஈஜி சுகவனத்திடம் தோற்கடிக்கப்பட்டவர் ஜெயலலிதா ஓட ஓட விரட்டி என்பது அரசியல் வரலாற்றில் எல்லோருக்கும் தெரியும். இந்திரா காந்தி கூட உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண், தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இடமான பேராசிரியர் பற்றி அன்பு தலைவர் கலைஞர் சொல்லுவார், அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எனது அண்ணன் இடமான பேராசிரியர். அந்த பேராசிரியர் கூட தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார், மீண்டும் வென்றார், வெற்றி வாய்ப்பையும் இழந்திருக்கிறார். அறுதியிட்டு சொல்கிறேன், பொன்னேரியில் சொல்கிறேன், கழகத்தின் கோட்டையில் சொல்கிறேன், அருமை அண்ணன் வல்லூர் ரமேஷ் பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்தில் அறிவிக்கிறேன், நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய உலகத்தின் முதல் தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற ஒற்றை தலைவர் மறந்துவிடக் கூடாது. அவர் நின்ற தேர்தலில் வென்றார். அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தின் தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி வந்தார். சட்டமன்ற இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், எத்தனையோ தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல். எனவே கலைஞர் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலும் இந்த இயக்கத்தை தொடர் வெற்றி நாயகராக மாற்றி காட்டிய தலைவர் கலைஞரின் பிள்ளை தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர் இன்றைக்கு கழகத்தை வழிநடத்துகிறார். இப்போது கூட வால்பாறையில் அதிமுக எம்எல்ஏ மறைந்திருக்கிறார் அமுல் கந்தசாமி. நல்லவர், பண்போடு பழகக்கூடியவர், கடுஞ்சொல் பேசாதவர் தான். ஆனால் பத்திரிகை எழுதுகிறது, இடைத்தேர்தல் வரும் வராது, வந்தால் அதிமுக என்ன செய்யும், பாமக என்ன செய்யும், தாவேக என்ன செய்யும், நாம் தமிழர் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள் என்று நம்முடைய எதிரிகள் தான் கணக்கு போடுகிறார். தவிர தேர்தல் வந்தாலும் வால்பாறையில் திராவிட முன்னேற்ற கழகம் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பது அறுதியிட்டு சொல்லுகிற செய்தி. அதற்கு காரணம் ஈரோடு கிழக்கு தேர்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி. தேர்தல் சூழல், பாஜக வெறியாட்டம், அதிமுகவுடைய அதிரடி நடவடிக்கை, மக்களிடம் ஏமாற்றுகிற வேலை, இவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் ஈரோடு கிழக்கு. EVKS இளங்கோவன் அவருடைய மகன் முதலில் தேர்தலில் நின்றார். உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மறைந்தார். அதன் பிறகு யார் வேட்பாளர்? நம்முடைய கழக தலைவர் சொன்னார், தளபதி சொன்னார், காங்கிரஸ் கட்சியில் வேறு யாரையும் நிறுத்துவதை விட மூத்த தலைவர் EVKS இளங்கோவனை நிறுத்துங்கள் சொல்லிவிட்டு இளங்கோவன் அவர்களை மேடையில் வைத்து நம்முடைய தலைவர் தளபதி சொன்னார், பொதுவாக தந்தை மறைவுக்கு பிறகு மகன் தேர்தல் களத்தில் நிறுத்தப்படுவான், வெற்றி பெறுவான். ஈரோடு கிழக்கு மாறி இருக்கிறது. மகன் மறைவுக்கு பிறகு தந்தை களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார், அவருக்கு வாக்களிங்கள் என்று மகனுடைய ஆதரவை தந்தைக்கு திரட்டு காட்டி அவரை வெற்றி பெற வைத்த தலைவர் திமுகவின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற அற்புத தலைவர். எதிர்த்து நின்ற அதிமுக போட்டியிடவில்லை, பாமக போட்டியிடவில்லை, எல்லா கட்சிகளும் புறந்தள்ளியது. கடைசியாக நாம் தமிழர் கட்சி மட்டும் நின்றது. அது பேசிய சீமான், திமுகவை எதிர்க்கிற வல்லமை எனக்கு மட்டும்தான், எதிர்கட்சிகளே எனக்கு வாக்களியுங்கள், எனது கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், நான் திமுகவை தோற்கடிப்பேன். பெரியார் வாழ்க என்று சொல்லுகிற திமுக வீதிக்கு வரட்டும், பெரியார் கொள்கை ஒழிக என்று சொல்கிற நான் வீதிக்கு வருகிறேன், யார் வெற்றி பெறுவோம் பார்ப்போம் என்று பெரியாரை முன்புக்கு இழுத்து தேர்தலில் நின்றான் சீமான். மாற்று கட்சிகள் களத்தில் நிற்கவில்லை. முடிவு என்ன தெரியுமா? 43 கட்சிகள் தேர்தல் களத்தில் நின்ற போது திமுகவை எதிர்த்து போட்டியிட்டு 42 கட்சிகளும் டெபாசிட் இழந்தது. ஈரோடு கிழக்கு தேர்தல் என்று சொன்னால் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல ஈரோடு கிழக்கு தேர்தல் தீர்ப்பு 2026 234 தொகுதிகளிலும் எதிரொலிக்கும் என்பதற்கு அடையாளம் பொன்னேரியும் கும்மிடிப்பூண்டியும் மீண்டும்
திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையில் அமர்வதற்கு 2 நாற்காலிகள் இந்த மாவட்டத்தில் போடப்பட்டு விட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. பேசுகிற நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீத 8 தொகுதிகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது 10. எனவே பேசுகிற இடத்தில் இந்த வீடு அந்த வீடு என்று சொல்லுவதை போல் இங்கே மாவட்ட பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அருமை அண்ணன் பாசத்திற்கு மரியாதைக்குரிய வள்ளூர் ரமேஷ்ராஜ் அவர்கள் அவர் கட்டுப்பாட்டில் 2 தொகுதி என்று எனக்கு முன்னதாக பேசியதனுடைய தொடர்ச்சி. ஆனால் எங்கள் அண்ணனே, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணே, கலைஞரின் நம்பிக்கை பெற்ற புதல்வனே, தளபதியின் அன்பான தம்பியே, நீ செல்லுகிற இடத்திலெல்லாம் சிறுபான்மை மக்கள் ஆவடி நாசம் வருகிறார் என்று நாடு முழுவதும் அது தஞ்சாவூர் உள்ளிட்ட மக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் எங்கள் நினைவில் வாழ்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழக பொருளாளராக இருந்த ஐயா சாதிக் பாஷா இன்றைக்கு இல்லை. அமைதியின் திருவுருவம். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் அதே வாழ்வில் வாழ்ந்த மாபெரும் தலைவர். எப்படி அண்ணாவுக்கு கலைஞருக்கும் ஐயா சாதிக் பாஷாவோ அதேபோல் எங்கள் கழக தலைவர் கலைஞருக்கும் அண்ணன் தளபதிக்கும் அண்ணன் உதயநிதிக்கும் இன்றைக்கு இஸ்லாம் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவர் உண்டு என்றால் அது அண்ணன் ஆவடி நாசர் என்று தமிழ்நாடு பார்க்கிற இடத்தில் உங்களை அமர வைத்து நம்முடைய கழக தலைவர் பெருமைப்படுத்துகிறார். எனவே அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பாதுகாப்பு அரண் சிறுபான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. எனக்கு முன்னால் உரையாற்றிய என்னுடைய அருமை அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன்கள் பேசும்போது சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கிறார் என்று. மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோவி செழியன் சட்டக்கல்லூரி மாணவர். ஒன்றுபட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் பேசாத ஒன்றியம் எது, நகரம் எது, ஊர் எது, கிராமம் எது, குக்கிராமம் எது? 35 ஆண்டு காலம் என் வாழ்நாளில் வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி, வெல்க உதயசூரியன் என்று நாடு முழுக்கும் கூட்டம் பேசிய ஒரு பேச்சாளருக்கு 2011 தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருது தொகுதியில் தேர்தல் நிற்பதற்கான உரிமையை தந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தந்த தலைவர் எங்கள் ஆளுநர் அண்ணன் தளபதியும் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும். அருமை தம்பி சாதிக் கொண்டவர்கள் இன்னும் பல பேச்சாளர்கள் சொன்னார்கள், அரசியல் களத்தில் நின்று வேலை செய்பவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அண்ணா, பேச்சாளராகி உனக்கு தந்திருக்கிறார்கள், கவனமாக இருந்து வெற்றி பெறுங்கள் என்று சொன்னார்கள். 2011 23 பேர் வெற்றி பெற்றோம். மீண்டும் ஆட்சி நாம் தான் நம்பி இருந்தோம். பல அமைச்சர் பெருமக்களுக்கு வெற்றி வாய்ப்பு கை நழுவி போனது. 2011 23 பேர் வெற்றி பெற்றோம் என்று சொன்னோமே. திருவாரூர் வெற்றி பெற்ற கலைஞர் தொடங்கி திருவிடைமருதில் வெற்றி பெற்ற எளிய தொண்டன் கோவி செழியன் வரை வெறும் 23 பேர் மட்டுமே. வெற்றி பெற்றவருடைய பட்டியல்: கலைஞர் வெற்றி பெற்றார், அண்ணன் துரைமுருகன் வெற்றி பெற்றார், அண்ணன் ஏவா வேலு வெற்றி பெற்றார், அண்ணன் தங்கம் தென்னரசு வெற்றி பெற்றார், அருமையண்ணன் சுப தங்கவேலன் வெற்றி பெற்றார், அருமையண்ணன் ஐபி வெற்றி பெற்றார், அண்ணன் பெரியகருப்பன் வெற்றி பெற்றார், அருமையண்ணன் கரூர் கேசி பழனிசாமி வெற்றி பெற்றார். இப்படி பட்டியலை சொல்ல முடியும். புதியதாக வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜா, கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன், இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசுகிற இந்த இளைய தொண்டர் கோவி செழியன், இப்படி புதியதாக பழையவர்களை இணைத்து அன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் மொத்தமாக தளபதி உள்ளிட்ட 23 பேர், 21 பேர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டோம். சபாநாயகர் அன்றைக்கு மூத்த உறுப்பினராக இருந்த சேகு தமிழரசன், அதன் பிறகுதான் ஜெயக்குமார். அன்பு தலைவர் கலைஞர் மற்றும் துரைமுருகன் அவர்களும் டெல்லியில் இருந்தார்கள். பதவியேற்பு விழாவுக்கு வரவில்லை. நாங்கள் 21 பேர் பதவியேற்றுக் கொண்டோம். இன்னும் நல்லா பேசுன்னு என் பிஎஸ்ஓ தண்ணி கொடுக்கிறார், முடிக்கலான்னு பார்த்தேன். நீங்க சொல்லி கொடுத்து நினைக்கல, மந்திரிக்கு தண்ணி விடுறாரு, நல்லா பேசுறாரு, அண்ணன் சிரிக்கிறாரு. 21 பேர் பதவியேற்றுக் கொண்டோம். திங்கட்கிழமை காலையில் தலைவர் சொன்னார், நான் டெல்லியிலிருந்து வந்துவிட்டேன், 11 மணிக்கு சபாநாயகர் அறையிலிருந்து பதவியேற்றுக் கொள்கிறேன். பொதுவாக சட்டமன்ற பாராளுமன்றம் கூடும்போது சபையில் பதவியேற்றுக் கொள்வது வேறு. அது கூடாத நாளில் பதவியேற்க வேண்டும் என்றால் சபாநாயகர் அறையில் பதவியேற்றுக் கொள்ளலாம். கலைஞர் சொன்னார், நான் 11 மணிக்கு சபாநாயகர் அறையில் வந்து பதவியேற்றுக் கொள்கிறேன். சபாநாயகர் மரியாதைக்குரிய ராயபுரம் ஜெயக்குமார்.
11 மணிக்கு தலைவர் வருகிறார் என்றவுடன் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களாகிய நாங்கள் 10 மணிக்கு சட்டமன்றத்துக்கு சென்று விட்டோம். தலைவர் வருகிறார், பதவியேற்க வருகிறார், வெற்றி பெற்று வருகிறார், எம்எல்ஏவாகி வருகிறார், திருவாரூரில் நின்று வருகிறார், வரவேற்க வேண்டும் என்று புதிய எம்எல்ஏக்கள் நாங்கள் எல்லாம் ஓடி போய் காத்திருந்தோம். 10 மணிக்கு 10:30 மணிக்கு நினைவில் வாழ்கிறேன். திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி நின்று வெற்றி பெற்ற மாவீரன் ஜே அன்பழகன் அன்னைக்கு வெற்றி பெற்று உள்ளே வந்தார். தலைவர் புறப்பட்டு விட்டார், புறப்படலாமா என கேட்கிறார் என்று சொன்னார். நான் ஓடி உள்ளே சென்றால் சபாநாயகர் இருக்க இல்லை. அண்ணன் ஜே அன்பழகன் சொன்னேன், சபாநாயகர் வரவில்லை, ஜெயக்குமார் வரவில்லை, தலைவர் வந்து அவர் இல்லை என்றால் அது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. ஜெயக்குமார் வந்ததற்கு பிறகு தலைவர் அழைத்துக் கொள்ளலாம், இருக்க சொல்லுங்களேன்னு சொல்லி தலைவர் அன்னாரிவளத்தில் இருக்கிறார். மணி 10:45 ஆகிறது, ஜெயக்குமார் வரவில்லை. ஒரே கூட்டம், பரபரப்பு, எல்லா புதிய எம்எல்ஏக்களும் வந்து விட்டோம். மக்கள் கூட்டம் 500 பேர் கொடுத்த வெயிலில் இருக்கிறார். என்ன காரணம் என்றால் ஆட்சி அதிகாரம் போன பிறகும் கலைஞர் சட்டசபைக்கு வருகிறார் பதவி ஏற்க. மக்கள் கூட்டம் அவருக்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு 5000 கழக தொண்டன் சட்டமன்ற வளாகம் முழுவதும் உள்ளே 10-20 எம்எல்ஏக்கள், சட்டசபை காவலர்கள், வெள்ளை சட்டை போட்ட போலீஸ்காரர்கள் ஓடோடி வந்து சொன்னார்கள், இந்த வளாகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அமைச்சர்கள் வருகிற நேரம், ஐஏஎஸ்கள் வருகிற நேரம், அதிகாரிகள் வருகிற நேரம் நீங்கள் கலைந்து போங்கள் என்று எம்எல்ஏ எங்களை மிரட்டும் துணையில் பேசினார்கள். உடனே அண்ணன் ஜே அன்பழகன் பொங்கி எழுந்து சொன்னார், யாரையடா வெளியே போக சொல்லுகிறார்? நாங்கள் மக்கள் பிரதிநிதி, we are selected in election. நீ எங்கள் சம்பளத்தில், எங்கள் வரிப்பணத்தில் ஊதியம் வாங்குகிற வேலைக்காரன், எங்களை கலைந்து போக சொல்வதற்கு நீயோ என்று விரட்டி அடித்த விளைவு வேறு வழி இல்லாமல் 200 அடிக்கு அப்பால் கைதுகளை கட்டி கழகத்தோழர்கள் அங்கே, எம்எல்ஏக்களாகிய நாங்கள் இங்கே. ஜெயக்குமார் வந்து விட்டார், செய்தி போனது, சொன்னால் நம்ப வேண்டும். மணி சரியாக 11, கலைஞர் கார் வந்தது, கதவு திறந்தது, மஞ்சள் சால்வையோடு, கருப்பு கண்ணாடியோடு, சக்கர நாற்காலியில் தங்க தலைவன் டாக்டர் கலைஞர் பளபளவென்று உட்கார்ந்து இருக்கிறார். இன்றைக்கு சொல்கிறேன், 1000 தலைவர்கள் இருந்தாலும் என் தலைவன் கலைஞருக்கு நிகரான அழகுள்ள இன்னொரு தலைவன் உலகத்தில் யார்? சவாலிட்டு இருக்கிறேன். மைய மண்டபத்தில் கூடியிருப்பார்கள் மத்தியிலே அன்னை சோனியா, மன்மோகன் சிங், ப. சிதம்பரம், ராம்விலாஸ் பாஸ்வான், குலாம் நபி ஆசாத், பட்டியலை சொல்லிக் கொண்டே இருப்பேன். இப்பக்கத்தில் 10 பேர், இப்பக்கத்தில் 10 பேர். டெல்லி மைய மண்டபம் கூடியிருக்கும். ஒரு நாற்காலி, நடு நாற்காலி காத்திருக்கும். அந்த நடு நாற்காலியில் உட்கார்வதற்கு தகுதியுள்ள ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் என்று டெல்லியிலே காத்திருக்கிற கூட்டம். கலைஞர் உட்கார்ந்த பிறகுதான் அந்த அழகு ஜொலிக்கும் அற்புத தலைவன். 11 சரியாக 11 கார் வந்தது, கதவு திறந்தது, தளபதி அந்த சக்கர நாற்காலியில் இறக்குகிறார். அண்ணன் ஏவா வேலு சாலை கொடுக்கிறார், அண்ணன் ஐபி சாலை கொடுக்கிறார், அண்ணன் பெரியகற்பன் சாலை கொடுக்கிறார். எனக்கு இந்த எளியவனுக்கு பட்டாடையை வெட்டி போக்கிறார்களே, அதை போல 18 பேர் நெருங்குகிறது. 19 ஆளாக நான் நிற்கிறேன், என் கையில் சங்குமார்க்கு வேட்டி. தலைவர் கிட்டே வர 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 என் நெஞ்சிலே ஒரு ஆதங்கம், ஒரு சோகம், ஒரு வேதனை, கண்களில் கண்ணீர். அடுத்த முறையும் நாட்டை ஆளுவாய் என நம்பி இருந்தோம் தலைவா. நாடாள வேண்டிய நீ, முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய நீ, வெறும் எம்எல்ஏவாக பதவியேற்க வருகிறாயே. கார்கதவை திறந்துவிட்ட காவல்துறை எங்கே? காக்கி சட்டை எங்கே? சலாம் போட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் கும்பல் எங்கே? இந்த நேரத்திலும் வாழ்க கலைஞர் என்று கத்துகிற தொண்டன் இதோ நிற்கிறான் தலைவா. ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, தொண்டன் இருக்கிறான், நீ வருகிறாய் என்று என்னையும் அறியாமல் சோகத்தில், சங்கடத்தில், துன்பத்தில், கண்ணீரில் கண்ணீர் கலங்க, கண்களில் கண்ணீர் ததும்ப, என்னையும் அறியாமல் அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு கைகளில் இந்த வேட்டியை கொடுத்துவிட்டு அவர் காலை தொட்டு வழங்கினேன். சிரித்துக் கொண்டே அன்பு தலைவர் கலைஞர் என் முதுகை ஒரு தட்டு தட்டினார். முதல் எம்எல்ஏ, புது எம்எல்ஏ பதவியேற்க வருகிறார், காலை தொடுகிறேன், சபாஷ் என்று ஒரு தட்டு தட்டினார். இன்றைக்கு பொன்னேறி சொல்லுகிறேன், என் வாழ்நாளில் நான் பெற்ற பெரும் பேரு இந்த தொண்டனுக்கு கிடைத்த அந்த சபாஷ் என்ற வார்த்தை. சிரித்த முகத்தோடு குடிந்து அழுகிறேன், சிரித்துக் கொண்டே ஒரு முதுகை ஒரு தட்டு தட்டினார். இன்றைக்கு சொல்கிறேன், 1000 அறிவாள்கள் தன் நெஞ்சை வெட்டினாலும், 1000 கோடாரிகள் தன் கழுத்தை வெட்டினாலும்,
கழக தொண்டனை பார்த்து விட்டால் கைகாட்டி சிரிக்கிற ஒரே தலைவர் உலகத்தில் டாக்டர் கலைஞர் இந்த மாமனிதர். 90 வயது மூத்தவன் கும்பிடுவான், தன்னையும் அறியாமல் அந்த இடது கை எடுத்து ஒரு அசைப்பான். பார்த்தவர்களுக்கு தெரியும். கார் கண்ணாடியை திறந்து விட்டு அவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம் அவருக்கு முதுகெலும்பில் அறுவை சிகிச்சை ஏற்பட்டு சக்கர நாற்காலி உட்காரும் வரை கலைஞருடைய வீட்டில் லிப்ட் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4 முறை தமிழகத்தை ஆண்ட தலைவர், இந்தியாவின் சிம்ம சொப்பனம். முதலில் சினிமா கதை வசனம் எழுதி கார் வாங்கி அரசியலில் உலா வந்த உயர்ந்த தலைவர் டாக்டர் கலைஞர். ஆனால் தனது வீட்டில் லிப்ட் வைத்துக் கொண்டது கிடையாது. அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் வந்த பிறகு கூட அதே அம்பாசிடர் கார். அவருடைய பேரன் கலாநிதி மாறன் அற்புதமான காரை வாங்கி வந்து தாத்தா வசதியாக போக வேண்டும் என்று கார் சாவியை கையில் கொடுத்து, தாத்தா இதில் உட்காரு, சௌரியமாக இருக்கிறதா என்று பார், இந்த காரை பயன்படுத்தலாம் என சொன்ன போது பேரன் சொல்லுகிறான் என்று மையனோடு அந்த சாவியை வாங்கி கையில் கொடுத்து காரில் உட்கார்ந்து 10 அடி தூரம் போனதற்கு பிறகு அந்த தம்பியை பாராட்டிவிட்டு, எனக்கு சௌரியமான கார், என்றைக்கும் போகிற அம்பாசிடர் தான் என்று கோடிக்கணக்கில் வாங்கப்பட்ட காரை திருப்பி வழங்கிவிட்டு அதே காரில் பவனி வந்த தலைவர். ஏழைகளின் அடையாளம், ஏழ்மையின் அடையாளம். அப்பேற்பட்ட அன்பு தலைவர் கலைஞர்களுடைய அன்பு மகன் ஆரியர் அண்ணன் இளந்தலைவராக இருந்து இன்றைக்கு உச்சகட்ட தலைவராக இருக்கிற நம்முடைய தளபதி, அவரை தொடர்ந்து அண்ணன் உதயநிதி, இவர்களை வெல்லுவதற்கு எதிரிகள் இல்லாத நிலையில்தான் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். இயக்கத்தை வீழ்த்துவோம் என்று மீண்டும் சொல்கிறேன். நின்றத்தியது அனைத்திலும் வென்று காட்டிய தலைவரின் பிள்ளை அண்ணன் தளபதி. கலைஞர் இல்லாத காலம் முழுவதும் நின்றத்தியது அனைத்திலும் திமுகவை வென்று காட்டிய தலைவராக தளபதி விளங்குவதற்கு நம்முடைய தொகுதி, நமது மாவட்டம் கையில் இருக்கும் என சொல்லி எளியவனாகிய எங்களுக்கு எனக்கு அமைச்சராக பொறுப்பேற்று வந்திருந்தாலும் இதே பொன்னேரியில் நான் கல்லூரி மாணவராக, வழக்கறிஞராக, சட்டமன்ற உறுப்பினராக, அரசு கொறடாவாக பலமுறை வந்தாலும் இன்றைக்கு என்னுடைய அண்ணன்மார்கள் சொன்னதை போல மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் என்னை என் கழக தோழர்கள், என் அண்ணன்மார்கள், என் சகோதரர்கள் பட்டாளையும் சட்டாளையும் வெளியிட்டு என்னை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஏழை தொண்டனுக்கு இப்பேற்பட்ட பெருமை பொன்னேரியில் கிடக்கிறது என்று சொன்னால் அது கருப்பு சிவப்பு கொடியும் கையில் இருக்கிற லட்சிய உணவும். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிட்டும்? நான் என்ன மிட்டாமராசா, கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளையா, சினிமா நடிகனா, ஆள்பலம் உடையவனா, பணபலம் உடையவனா, நட்சத்திர அந்தஸ்தா? எதுவும் இல்லை. வாழ்க கலைஞர் என்று சொன்ன குரல் தான் கோவி செலியனின் அடிப்படை சொத்து, அடிப்படை உரிமை, அடிப்படை என கிளர்ச்சியம். எனவே 2011, 2016, 2021 3 முறையும் ஒரே தொகுதி, நான் அறிந்தவரை தெரிந்தவரை கழகத்தின் பிரச்சார தூதுவனை ஒரே தொகுதியில் 3 முறை நிறுத்தி வெற்றி பெற வைத்த ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியும் அண்ணன் உதயநிதி அவர்களும். 2 முறை சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். 2021 தேர்தலில் தமிழகத்தின் அரசு தலைமை கொறடா இந்த எளிய தொண்டன் கோவி செலியனுக்கு வழங்கப்பட்டது. 3.5 ஆண்டு காலம் எங்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணனுக்கு தெரியும். அந்த அரசு கொறடா என்ற பொறுப்பை முறையாக, சரியாக, செம்மையாக அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் நின்று பேசியவன் இந்த தொண்டன். மீண்டும் பத்திரிகையில் பரபரப்பு, அமைச்சரவை மாற்றம் உண்டு. யார் யார் அமைச்சர்கள்? 8 பேர், 7 பேர், 3 பேர், 4 பேர். 3 மாசம் பேச்சே இல்லை, கடந்து போச்சு. மீண்டும் பிரச்சனை ஆரம்பித்தது. கடைசியாக கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடந்தது. 2021 வெற்றி பெற்று அமைச்சரவை அமைக்கப்பட்டு முதலமைச்சர் கோட்டைக்கு வருகிறார். முதல் நாள் நானும் எங்கள் தொகுதியை சார்ந்த மூத்த முன்னோடிகளும் சென்னையில் தங்கியிருந்த போது தந்தி தொலைக்காட்சியை அழைத்தது. இன்றைக்கு 8 மணிக்கு தந்தி டிவியில் விவாதம். மு.க. ஸ்டாலின் கோட்டையில் என்ற தலைப்பில் முதலமைச்சராக இருக்கிறார், நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள். எங்கள் அண்ணன்மார்கள், எங்கள் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் 4 மணிக்கு புறப்பட்டு ஊருக்கு செல்லலாம் என்ற நிலையில் இருந்தோம்.
எனவே அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாது, நான் கும்பகோணம் நோக்கி பயணம் என்று சொல்லி மறுத்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 3:30-4 மணிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் அழைப்பு, நீங்கள் அவசியம் இன்றைக்கு கலைஞர் டிவியில் பேச வேண்டும். கோட்டையில் மு.க. ஸ்டாலின் தலைப்பு. தந்தி டிவி தோழர்கள் இருந்தால் தவறாக கருதிவிடக் கூடாது. தந்தி டிவி அழைத்த பொழுது மறுத்து இந்த கோவிசரியன் கலைஞர் பெயரை சொல்லி கலைஞர் டிவி என்று சொன்ன பிறகு மறுப்பேனா? வருவேன் என ஒத்துக்கொண்டேன், சென்றேன். 8 மணிக்கு விவாதம் தொடங்குகிறது. என்னோடு விழுப்புரம் எம்பி ரவிக்குமார், நாஞ்சில் சம்பத், கோவிசரியன் 3 பேர். 8 மணிக்கு விவாதம் தொடங்குகிறது. நான் சொல்வது 2021 முதலமைச்சர் தளபதி கோட்டைக்கு சென்ற அன்று, முதலமைச்சர் பொறுப்பேற்ற அன்று 8:20 தொகுப்பாளர் சொன்னார், ஐயா ஒரு பிரேக் நியூஸ். அப்ப பிரேக் நியூஸ்ல எதனால வந்துகிட்டு இருக்கோம். வியட்நாம்ல பூகம்பம்னாலும் பிரேக் நியூஸ் தான். ஏதோ நிகழ்ச்சியில் உட்கார்ந்து இருந்தேன். திடீரென்று பார்த்தால் அந்த பிரேக்கிங் நியூஸ் என்ற செய்தி கூட பிறகு தமிழக அரசின் தலைமை கொறடா முனைவர் கோவிசரியன் என்ற அறிவிப்பு வந்தது. டிவியில பேசிக்கிட்டு நான் எந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கலைஞர் தொலைக்காட்சி அந்த ஷோ ரூம்ல உட்கார்ந்து பேசினேனோ அதே படத்தை எடுத்து புட்டப் செய்து இவர்தான் அரசு கொறடா என்று அறிவித்தார் கழக தலைவர். எல்லோரும் வாழ்த்தினார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, 3.5 ஆண்டு காலம் அரசு கொறடா மீண்டும் அமைச்சரவை மாற்றம் என்று வந்தபோது காஞ்சிபுரத்தில் பவளவிழா நிகழ்ச்சி முடித்து நானும் பிச்சாண்டி அவர்களும் துணை சபாநாயகர் சென்னை வருகிறோம். முன் சீட்டில் அவர், பின் சீட்டில் நான். கூட்டம் முடிந்து 8 மணி 8:20 என்று நினைக்கிறேன். பிரேக்கிங் நியூஸ் என்று அண்ணன் பிச்சாண்டி காட்டினார். அமைச்சரவை மாற்றம், 4 பேர் அமைச்சர்கள். உறுதியான செய்தியா என்று கேட்டேன். ஆமாம் என்றார். உறுதியான செய்தி என்று சொன்ன அடுத்த வினாடி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர், ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சர், சேலம் ராஜேந்திரன் புதிய அமைச்சர். 4வது என்று நினைத்த நேரத்தில் அந்த தொலைக்காட்சி காட்டியது முனைவர் கோவிசரியன் அமைச்சராகிறார். மனநிலை அமைச்சராகவும் இந்த கட்சிக்கு வந்தவனா, அமைச்சராகவும் என்று என்னையும் அறியாமல் என் நிலை மாறும். நான் இயக்கம் என்று நினைத்தால், கொள்கை வசம் என்று நினைத்தால், கலைஞர் என்று நினைத்தால் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தொண்டன். என்னையும் அறியாமல் கண்கள் கலங்கி அண்ணன் பிச்சாண்டியுடைய தோள்பட்டையை பிடித்து என்னுடைய ஆசுவாசத்தை, என் அன்பை, இழந்தி விசுவாசத்தை காட்டினேன். அவர் கையை அழுத்தி பிடித்துக் கொண்டார். ஏனென்றால் சட்டப்பேரவையில் சபாநாயகர், துணை சபாநாயகர், அரசு கொறடா 3 பேரும் தமிழகத்தில் அக்கண்ணா புள்ளியை போல 3 பேர் தான் அந்த சபையை நடத்த வேண்டும். ஆறுதல் படுத்திக் கொண்டோம். அடுத்த 1 நிமிடத்தில் எந்த துறை யார் யாருக்கு செய்தி அண்ணன் இருக்கிற காலத்தில் சொல்லுகிறேன். மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை, ஆவடி நாசர் சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை, கோவிசரியன் உயர்கல்வித்துறை என்று அறிவித்த நேரத்தில் இந்த தொண்டர் நினைக்கிறேன். என்னுடைய அருமை தம்பிமார்கள் அண்ணமார்கள் சொன்னதை போல ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவனுக்கு, சூத்திரனுக்கு, ஆதிராளனுக்கு கல்வி கிடையாது. 1921 போடப்பட்ட ஒரு நீதி கட்சியுடைய உத்தரவு 2-3 தினங்களுக்கு முன்பு ஊடகத்தில் சமூக வலைதளத்தில் வந்தது. 1921 அரசு பள்ளிகளில் அல்லது தனியார் பள்ளிகளில் ஆதி திராவிடர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த பள்ளியின் உரிமத்தை ரத்து செய்வோம் என்று முதலில் சட்டம் போட்டு தந்த கட்சி நீதி கட்சி. அது திராவிடர் கழகம், அதன் பிறகு திமுக, அது வேறு. ஆனால் ஆதி திராவிடனுக்கு கல்வி இல்லை, சூத்திரனுக்கு கல்வி இல்லை. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். எவன் தொழில்? அவாள் தொழில். ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி அவன்தான் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும். கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். சூத்திரனாகிய நீ அவனுக்கு வேலையால் யாசகம் செய்ய வேண்டும், அவனுக்கு பணியாளராக இருக்க வேண்டும், அவனுக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் ஏனால் கல்வியின் ஓசை சவுண்ட் ஆனா அவன்னா ஏபிசிடி 1 2 3 என்னும் எழுத்தும் கன்னடத்தகும் அந்த எழுத்தும் என்னும் கல்வியும் ஒரு ஆதி திராவிடன் காதில் பட்டுவிட்டால் அவன் காதில் ஈயத்தை காற்று ஊத்த வேண்டும் என்பது மனு தர்மம், மனுஸ்மிருதி இந்த நாட்டில் எழுதி வைக்கப்பட்ட ஆரிய சட்டம்.
உயர் ஜாதி சட்டம் உண்டா இல்லையா இந்த தமிழகத்தில் இன்றைக்கு அறிவிக்கிறேன். எந்த ஜாதியில் பிறந்தவனுக்கு கல்வி இல்லை என்றார்களோ, எந்த ஜாதியில் பிறந்த ஒருவனுக்கு கல்வி ஓசை காதில் பட்டுவிட்டால் ஈயத்தை காய்ச்சி மூத்து என்றார்களோ, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஜாதியில் பிறந்த ஓலை குடிசையில் பிறந்த ஒரு ஏழை தொண்டனை உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி காட்டிய ஒரே தலைவர் திராவிட மாடல் முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி. எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும். இதுதான் திராவிட மாடல். அதை செய்து காட்டிய தலைவர் நம் தலைவர். எனவே இந்த சமூகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டுமேயானால் அடுத்த முறையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் வெற்றி பெறுவதற்கு போராடுவோம், பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அதிக வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.